திமுக அரசின் விடியல் பயண திட்டத்தின் மூலம் தாமே நேரடியாக பயனடைந்து வருவதாக கூறி கோவை சிங்காநல்லூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி வெங்கடேச மோகன் வாக்கு சேகரித்தார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் சிங்காநல்லூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஸ்ரீநிதி தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நெசவாளர் காலனியில் வாக்கு சேகரித்த அவர் திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சிங்காநல்லூர் தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர்தான் போட்டியிட வேண்டும் என்று ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்து தம்மை வேட்பாளராக களமிறக்கி உள்ளதாகவும் தமக்கு பொதுமக்கள் கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு பல திட்டங்கள் இந்த அரசு கொடுத்திருக்கு. எல்லாரும் இலவச பேருந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. தினமும் நான் வேலைக்கு போறதுக்கு இலவச பேருந்தை நான் பயன்படுத்தி இருக்கேன். அதே போல மாசம் மகளிருக்கு உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தது இன்னைக்கு 2000 ரூபாயா ஆக போகுது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.